1728 பிறந்து 1759 மறைந்து வெறும் 31 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து ஈடு இணையில்லாத தன்னுடைய வீரத்திற்கு பெயர் போன வீரன் அழகுமுத்துக்கோன் ஐயா அவருடைய குரு பூஜை விழாவில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே வந்து பங்கெடுத்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்துவதிலே பெருமை அடைகின்றோம். எங்களுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் GBS நாகேந்திரன் அவர்கள் பல்லாண்டு காலமாக இங்கு இருக்கக்கூடிய திருவுருவ சிலையை தன்னுடைய சொந்த செலவில் கம்பெனி நிறுவனம் மூலமாக பராமரித்து கொண்டு வருகின்றார். அதே போல என்னோடு அண்ணன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர்கள் என்னோடு இருக்கின்றார். எல்லா ஆண்டும் கூட இங்கே வருவது ஒரு பெருமை. இந்த ஆண்டும் கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது. 2015 டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போதைய அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள், நம்முடைய மாநில தலைவர் அப்பா தமிழிசை அக்கா, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் 2015 வெளியிட்டிருக்கின்றோம். அதையும் கூட இந்த நேரத்திலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எல்லா ஆண்டும் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோளை தான் இந்த வருஷம் வைக்கிறோம். ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். அது எல்லா குழந்தைகளுக்கும் கூட இவருடைய அருமை பெருமை எல்லாம் கூட பள்ளிக்கூடத்திலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் 31 வயசு தாங்க, வெறும் ஒன்லி 31 இயர்ஸ். முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்கின்ற வரலாறு மறுபடியும் நாம் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா 1750, 55, 58, 59 காலகட்டத்தை நாம் எழுதணும். இதெல்லாம் 1857 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கான போர். அதெல்லாம் அதிலே தன்னுடைய இன்னுயிரை நீற்று ஒரு பீரிங்கு முன்னாடி நிற்க வச்சு இவரை சுக்குநூறாக பிளந்த பொழுது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு மனிதன். அதனால் எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள்,